வணக்கம். சற்று முன் 3/1/2026 இன்று புதிய ஓய்வூதிய திட்டம் சார்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் மிக முக்கியமான 6 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலம் ஓய்வூதியர்கள் எவ்வாறு பயன்பெற முடியும், இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பெயர் என்ன, இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் TAPS புதிய பென்ஷன் திட்டத்திற்கு TAPS தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு கடைசியாக தாங்கள் பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமும், குடும்பத்தினருக்கு 60% குடும்ப ஓய்வூதியமும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். இந்த புதிய அறிவிப்பின்படி கடைசியாக ஊழியர்கள் பெற்ற மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைத்து வந்த ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு பலன்களை தொடர்ந்து அளிக்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் TAPS என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 6 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் அறிவிப்பு: மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%ற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியகத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். இரண்டாவது அறிவிப்பு: 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு: ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு: அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது, பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவருடைய பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு: புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு: பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றோருக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலே கூறிய TAPS திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படுவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும். தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதிச்சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டு மேலே கூறிய செலவினங்களை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.